புதுச்சேரி வானொலி நிலைய செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி மலர். குருமாம்பேட்டில் பான்லேயின் புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் டெங்கு விழிப்புணர்வு பேரணி ஆகியவை குறித்த தொகுப்புகள் இன்றைய மலரில் இடம்பெறுகின்றன. புதுச்சேரி குருமாம்பேட்டில் அமைந்துள்ள பான்லே பால் பண்ணை வளாகத்தில் புதிய 20,000 லிட்டர் ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய ஐஸ்கிரீம் உற்பத்தி கூடத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது சிறப்புரையாற்றிய அவர், தேவைக்கேற்ப உற்பத்தி நாம் புதுச்சேரியில் கொண்டு வர வேண்டும், இதில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும். முதல்ல வாங்கி இங்கே படுத்தி பால் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது நமக்கு அதிக லாபம் இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். அப்போ பால் உற்பத்தியை பெருக்குவதில் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டும். அப்படி கவனம் செலுத்தினால் நமக்கு தேவையான பால் உற்பத்தியை நாம் இங்கே கொண்டு வர முடியும். அதற்கு இளைஞர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். மாடு வச்சு வளர்தான் அவர் சுலபம் இல்லை, சிரமம் தான். சிரமப்பட்டதுன்னா அது கண்டிப்பாக நல்ல உழைப்பு இருந்தால் தான் லாபம் கிடைக்க முடியும். அப்போ சிரமம் தான். ஆனால் இருந்தாலும் நமக்கு படித்து விட்டு நம்ம சும்மா இருக்கிறோம், அப்படி சும்மான்னு சொல்கிற வார்த்தை இருக்கக்கூடாது. எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கும். அது இது மாதிரி இருக்கும்போது இது மாதிரி கறவை மண்ணை வைத்து பால் பண்ணை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொண்டு வரலாம். நிறைய இடத்துல பார்க்கலாம், தமிழ் நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ நகரப்பகுதியில் வரும்போது அது மாதிரி ஒரு 10 மாடு 20 மாடு இது மாதிரி வாங்கி கறவை மண்ணை வளர்க்கும் போது பால் உற்பத்தி பெரும் நம்முடைய வருமானமும் பெருக்கி கொடுக்குற ஒரு வாய்ப்பு இருக்கும். அதனால் இதில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பாலை பொறுத்தவரை இப்போ நம்முடைய குஜராத் மன்ற ஆனந்தம் நிறுவனத்தின் பார்த்து ஒத்துழைப்போடு நம்ம ஐஸ்கிரீம் பிளான் போடுறோம். ஒரு 34 கோடி அளவில் போடுறோம். இதில் நம்முடைய அரசுடைய நம்முடைய கடன் நீண்ட கடன் இது இருக்குது. ஆனால் அவங்க கேட்குற அளவுக்கு நம்ம உற்பத்தி செய்து கொடுக்குறோமா, இப்போ உற்பத்தி செய்து கொடுக்குறோமா, அது நீங்கள் பார்க்கணும். நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டேன். நீங்கள் நம்ம அவங்களாம் கேட்கறத கொடுக்க முடியல, வேறு எங்கேயாவது இப்போ அந்த பிளான் வேறு மாற்றி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு ஒரு அச்சம் இருக்கான்னு சொன்னாங்க. உற்பத்தி செய்ய முடியும் நிலையில் இருந்தால் கூட நம்முடைய ஊழியருடைய ஒத்துழைப்பு கூட அதை சரியாக நம்ம கொடுக்கறது இல்லை. நைட் ஷிஃப்ட் போட்டு கொடுத்தா கொடுக்கலான்றாங்க, இன்னும் கூட வேலை செய்ய கொடுக்கலான்றாங்க. ஆனால் இல்லை, நீங்கள் லாபம் அதிகமாக இல்லாமல் லாபமே இல்லாமல் போயிட்டு இருந்தால் கூட்டம் சேவைலாம் அழிவதற்கு காரணம் லாபம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் இது மாதிரி நம்ம லாபத்தை ஈட்டுவதற்கு முயற்சி சரி எப்படி அரசாங்கத்தை எதிர்பார்க்குறது. அரசாங்கம் மானியம் கொடுக்குமா, பணம் கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறது. அது இல்லாமல் நாம் லாபம் ஈட்ட வேண்டும், நம்முடைய நிறுவனம் லாபத்தில் இயங்க வேண்டும் என்பதில் நீங்கள் அதிக அக்கறை எடுக்கணும். அது முக்கியமாக இங்கே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அது இருக்க வேணும். பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும். பாதி பேர் வேலை செய்கிறது, பாதி பேர் வேலை செய்கிறது இல்லை, அவன் மாதிரி இருக்கக்கூடாது. நான் கேள்விப்பட்டது தான். இன்னும் உள்ள வரல, நான் இப்போ வெளியிலேருந்து கேள்விப்படுறேன். பாதி பேர் வேலை செய்கிறது இல்லை, பாதி பேர் தான் இருக்காங்க. பாதி பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியலலாம் சொல்கிறாங்க. ஊழியர்களே சொல்கிறாங்க பாதி பேர் எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்றாங்க. அப்படின்னா எப்படி லாபம் கிடைக்க முடியும்? உற்பத்தியை பெருக்கி நீங்கள் ஐஸ்கிரீம் அவங்களுக்கு கொடுத்தா தான் உங்களுக்கு மறுபடியும் ஆர்டர் கொடுப்பாங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேற யாரும் மாற்றி கொடுப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. நல்லா பாருங்க, எத்தனை நம்முடைய ரொம்ப நல்லா இயங்கி வந்தது. எல்லா நிறுவனமும் ரொம்ப நல்லா இயங்கி வந்தது. கூட்டணும் சரி, மற்ற பேக்கிங் பண்ணுறோம் ரொம்ப நல்லா இயங்கி வந்தது. ஆனால் இன்னைக்கு என்ன ஆச்சு? வேலை இல்லை அவங்களுக்குலாம். ஏன்னா வேலை சரியாக செய்யலை, லாபத்தில் கொண்டு வரல. ஊழியர்கள் நிர்வாகம் சொல்லுவாங்க, நிர்வாகம் ஊழியர்கள் சொல்லுவாங்க. மாறி நாமளே சொல்லிக்குவோம். நாமளே சொல்லுறது என்ன வருது? அது யாருக்கு நஷ்டம்? நிர்வாகத்தில் அதிகாரிக்கு நஷ்டம் இல்லை. இங்கே பணியாற்றுகிற நமக்கு தான் வேலை இல்லை, சம்பளம் இல்லை. லாபத்தில் கொண்டு வந்தால் தான் சம்பளம் நல்லா கொடுக்க முடியும், காலத்தோடு கிடைக்கும், அதிக சம்பளம் கொடுக்க முடியும், பணி நிர்ணயம் செய்ய முடியும். இன்றைக்கி எத்தனை கோடி நஷ்டம் சொன்னால் 27 கோடி. இன்னும் ஒரு 10 நாள் கட்சி கேட்டால் 30 கோடி வந்துருக்குங்க. அதாவது நஷ்டத்தில் இயங்கத்தையும் அதிகமாகணும் தவிர நஷ்டத்தை குறைச்சி லாபத்தில் கொண்டு வந்தோம்னு சொல்லக்கூடிய அளவில் யார் இருக்கணும்? நீங்கள் ஊழியர்கள் இருக்கணும், பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இருக்கணும். அதை அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னென்ன ஒரு கசப்பான உண்மை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இதை நல்லா வளர்த்து வச்சுருந்தோம், பெரிய அளவு வளர்த்து வச்சுருந்தோம். ஆனால் இன்றைக்கி நஷ்டத்தை கொண்டு வந்துருக்கிறோம். அது மாதிரி இருக்கக்கூடாது. லாபத்தில் இயங்க வைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும், முயற்சிகள் செய்ய வேண்டும், எல்லாம் வேலை செய்யணும். நைட் ஷிஃப்ட் போடுவாங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சால் இன்னும் அவங்களுக்கு அமௌண்ட்டில் கேட்குற மாதிரி நம்ம இன்னும் கூடுதலாக கொடுக்க முடியும். அவங்க 7,000 உற்பத்தி 7,000 இருக்கணும், 7,000 கொடுக்க முடியும். கொடுத்தா நமக்கு லாபம் அதிகம்.
நமக்கு லாபம் அதிகமாக வந்தாலும் நம்ம நஷ்டத்தை குறைக்க முடியும். பின்னாடி நீங்கள் அந்த லாபத்தின் மூலமாக உங்களுக்கு சம்பளம் பணியாளர் இதெல்லாம் கிடைக்கிற ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் இதை புரிந்து கொண்டு இங்கே பணியாற்றுகின்றவர்கள் பணியாற்ற மற்றும் இது மட்டும் இல்லை, கூட்டுறவு நிறுவனங்களில் பணியாற்றுகின்றவர்களெல்லாம் அது மாதிரி நினச்சிட்டு பணியாற்றினா தான் எல்லாம் நிற்க முடியும். ஏன் சாத்திட்டு என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் எவ்வளோ முயற்சி செய்கிறோம், நிமித்த முடியுமான்னு பார்க்குறோம், வளர்க்க முடியுமான்னு பார்க்குறோம். ஏன்னா கீழே போயிட்டு போய் தூக்கி நிறுத்துறது அவ்வளோ சுலபம் கிடையாது. நல்லா இருக்கும்போது உயர்த்துறது வேற, கீழே போயிட்ட பிறகு மறுபடியும் நிமித்துறது சிரமம். அதாவது இதெல்லாம் கூட்டுறவு சங்கத்தில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் பணியாற்றுகிறவர்கள் ஒரு எண்ணம் இருக்கும், இது நம்ம அரசாங்கத்தில் வந்து போச்சு, நம்ம ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பாருங்க, பேர ஒன்றும் செய்ய முடியுதா? ஒன்றும் செய்ய முடியல. பல சக்கரை ஆலை, ஸ்பின்னிங் மில்லை, எதாவது செய்ய முடியுதா? செய்ய முடியல. ஆனால் இளைஞர்கள் வேலை இல்லை ஒரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேலையை நாம் சரியாக செய்து நிறுவனங்களை வளர்த்தால்தான் அதன் மூலமாக நமக்கு இன்னும் பல இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க முடியும். கூட்டுறவு அது நிறைய வாய்ப்பு உண்டு. கூட்டுறவு நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கி நம்ம கொடுக்க முடியும். பொதுத்துறை நிறுவனம் கொடுக்க முடியும். ஆனால் அது எல்லாத்தையும் லாபத்தில் நிலையில் நம்முடைய மனப்பக்குவம் ஊழியர்களுக்கு இருக்க வேண்டும். அதிகாரம் அதுக்கேற்றவாறு நடந்து கொள்ள நிர்வாகத்தை சரியாக கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய அரசாங்கம் பொறுப்பேற்ற பிறகு நம்ம சொன்னோம், வேலைவாய்ப்பு உருவாக்கி நிறைய கொடுப்போம்னு சொன்னோம். இன்றைக்கி அரசில் உள்ள பணியிடங்கள் நிரப்பிட்டே வரும். ஏறக்குறைய இப்போ 4000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறது. 4000 பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை கொடுத்துருக்கோம் 4 வருஷத்தில். இன்னும் ஒரு 1000 பேருக்கு இந்த 6 மாதத்துக்கு கொடுக்க போகிறோம். 1000 பேருக்கு, அதாவது எல்டிசி ஒரு 300 பேருக்கு எல்டிசி அடுத்த மாதம் தேர்வு இருக்குது. அடுத்த மாதம் தேர்வு எல்டிசி யூடிசி 2 இருக்குது. மற்ற துறையில் உள்ள பதவிகள் அத்தனை நிரப்புவதற்கு நடவடிக்கை இப்போ நம்ம அரசு எடுத்துகிட்டு இருக்கு. கொஞ்சம் காலதாமம் வேறு ஒன்றும் இல்லை, நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு எல்லாம் அவருடைய தகுதி அடிப்படையில் எழுத்து தேர்வு மூலமாக தேர்வு செய்யப்படுவதால் கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளாக 1000 பணியிடங்கள் இந்த அரசு நிரப்பு நேரத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஒரு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய கூட்டுறவு நிறுவனங்கள் வளர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பது இந்த அரசுடைய ஒரு எண்ணம். மேலும் இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் திரு சாய் ஜே சரவணன்குமார், குஜராத் தேசிய பால்வள வாரிய தலைவர் டாக்டர் மினேஷ் ஷா, தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌஹான், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் திரு யஷ்வந்த் ஐயா, பாண்லே அதிகாரிகள், ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு விழிப்புணர்வு பேரணி கடந்த வெள்ளிக்கிழமையன்று நடைபெற்றது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலை அருகே தொடங்கிய இப்பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் தொடக்கி வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதன் மூலம் மக்களுக்கு தெரியப்படுத்துவதென்றால், எங்கேயாவது தண்ணி தேங்கி இருந்தது அப்படின்னா அதை மூடி வைக்கணும், இல்லை அதை கொட்டிடணும். ஒரு வருடமும் அந்த டெங்கு தினம் இல்லை வேற மலேரியா தினம் அது மாதிரி பண்ணும்போது ஒரு மைய கருத்து சொல்லுவாங்க. இந்த தடவை மைய கருத்து தண்ணி தேங்கி இருக்கான்னு செக் பண்ணுங்க, அதை மூடி வைங்க, இல்லை அதை க்ளீன் பண்ணிடுங்க. இதெல்லாம் நம்ம டெங்கு குறைக்கிறதுக்கான வழிமுறைகள். போன வருஷம் ட்ரீம்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் எல்லா ஸ்கூல் பசங்களையும் வச்சு அவங்களுக்கு இந்த டெங்கு பற்றி தெரியப்படுத்தி, வீட்டில் தண்ணி தேங்கக்கூடாது, சாக்கடையில் தேங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தெரியப்படுத்தி அந்த பசங்க மூலிமா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அதனால போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20% டெங்கு நோய் கம்மியாக இருந்தது அதுக்கு முந்தின வருஷத்தை நம்ம பார்க்கும்போது. அதே மாதிரி போன வருஷம் டெங்குனால எந்தவித உயிரிழப்பும் எதுவும் இல்லை. இப்போ இந்த மே மாதம் வரைக்கும் டெங்கு கிட்டத்தட்ட 390 கேஸ் டெங்கு வந்திருக்கு. எவ்வளோ குறைக்க முடியுமோ அதுக்கு எல்லா ஏற்பாடும் நலவழித்துறை சார்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களுக்கு தெரியப்படுத்துறது என்னன்னா, பழைய தேங்காய் மூடி, டயரு, வேறு டப்பு அது மாதிரி இருந்ததுன்னா அதில் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். மழை பெய்யுது, தண்ணி தேங்குது, அந்த தண்ணியில் தான் அந்த ஏடிஸ் கொசு உற்பத்தி ஆகும். அதனால தண்ணியை கொட்டிடணும், இல்லை அந்த தண்ணியை மூடி வச்சுட்டா அதில் அந்த கொசு உற்பத்தி இருக்காது. இந்த மாதிரி சில முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த கொசு உற்பத்தியை தடுக்க முடியும். அதனால டெங்குவும் எவ்வளவோ நம்ம குறைக்க முடியும். கொரோனா தொற்று மீண்டும் பரவத் தொடங்கியுள்ள நிலையில் புதுச்சேரி நிலவரம் குறித்து அவர் கூறும்பொழுது, தமிழ்நாட்டில் கொஞ்சம் அதிகப்படியான கேசஸ் அவங்க பாசிட்டிவ் சொல்லியிருக்காங்க. இங்கேயும் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தமிழ்நாடு மாதிரி ஒரு அதிகப்படியான ஒரு நோய் அறிகுறி இங்கே நம்மக்கிட்ட இல்லை. இப்போ இந்த ஆக்சுவலாக 3 நாளில் எந்த கேஸுமே பாசிட்டிவ் இல்லை. போன வாரம் நான் சொன்ன மாதிரி ஒரு 12 கேஸ் எல்லாமே நல்லா ஆயிட்டாங்க, இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்படி நிறைய கேஸ் வர மாதிரி இருந்ததுன்னா அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். அரசு பொது ஆஸ்பத்திரிலையும் நம்மளோட கதிர்காம ஆஸ்பத்திரிலையும், அது இல்லாமல் நம்ம அந்த டிபி நோயிலையும் 10 பெட்டு உள்ள ஐசியூ ரெடியாக இருக்குது.
அதனால அதிகப்படியாக கேஸ் இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த நோயாளிகளை பார்த்துக்கிறது எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போ ஆக்சுவலாக மாஸ்க் போட சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு இந்த மாதிரி மத்திய அரசு அந்த மாதிரி எதுவும் முன்னெச்சரிக்கை எதுவும் தரல. இங்கே நமக்கு கேஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது மாதிரி நம்ம எதுவும் அறிவிப்பு சொல்லலை. ஆனால் இருமல் சளி உள்ளவங்ககிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. நமக்கு எதாவது இருமல் சளி இருந்தாலும் ஒரு கைக்குட்டியோ துணியோ வச்சு இரும்புறது நல்லது. அடிக்கடி கை கழுவுறது நல்லது. முன்ன நம்ம கோவிட்டில் பண்ணிட்டு இருந்தோம், அது அப்படியே மறந்துட்டோம். இப்போ அடிக்கடி கை கழுவிட்டோம்னா அந்த வைரஸ் அதில் அப்படியே போயிடும். சோப் போட்டு கழுவும். அதனால் புதுவையில் அந்த மாதிரி ஒரு நிறைய கொரோனா கேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு அச்சப்படைய ஒரு சிச்சுவேஷன் எதுவும் இல்லை. நேயர்கள் இதுவரை கேட்டது செய்தி மலர். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.